அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற காணொளியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டீச்சிங் மெத்தட்ஸில் டீச்சர் சென்டர் மெத்தட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட் ஆர் லேர்னர்ஸ் சென்டர்ட் மெத்தட். இந்த ரெண்டு டைப் ஆஃப் டீச்சிங் இருக்குது. அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த காணொளியில் டீச்சிங் ஆப்டிடியூடில் டிஎன் செட்டுக்கு வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பேப்பரோட ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற கான்செப்ட் வந்து ஆன்லைன் வெர்சஸ் ஆஃப்லைன் டீச்சிங். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மாதிரி இப்போதைக்கு நமக்கு வந்து ஆன்லைன் டீச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த காணொளியில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த காணொலியை பொறுத்தளவில், இந்த டாப்பிக்கை பொறுத்தளவில் உங்களுக்கு நிறைய இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆன்லைன் மெத்தட்ஸு, ஆன்லைன் டீச்சிங் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ நம்ம அந்த கான்செப்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியலில் வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் டிப்ஸு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன டிப்ஸு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அபவுட் நோட் மேக்கிங், நோட்ஸ் எடுக்கிறது. இது நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து இந்த நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த லெவலில் வந்து எஜுகேஷன் போனாலும் +1 +2 10th, அதே மாதிரி காலேஜ் லெவல், ஈவன் டீச்சிங்கில் வந்ததுக்கு அப்புறமும் இந்த நோட் மேக்கிங் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க கம்பேர்ட் டு தி மேல் கேண்டிடேட்ஸ். இப்போ இந்த நோட் மேக்கிங், நோட்ஸ் எடுக்காமல் படிக்கிறதுனால நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறத நோட் மேக்கிங் பண்ணணும். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து கேப்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம் டேட்டே தள்ளி போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸு, அதே மாதிரி சில சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஎன் செட்டு மாதிரியான எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஈவ் சப்போஸ் நமக்கு எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வரலை, ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் நம்ம போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷனில் வச்சுட்டிங்க அப்படின்னா செகண்ட் டைமில் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த நோட் மேக்கிங் எடுக்கும் போது தான் நமக்கு வந்து கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் வந்து முழுமையாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, முழுமையாக உங்களோட பிரெயினில் வந்து அது ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி வந்து இப்போது கேப் நிறையா இருக்கும்போது, ஒரு 2 months இருக்குது, 1 month கேப் இருக்கும்போது ஒரு நாள் படித்தது நம்மளுடைய ஏஜ் ஃபேக்டர்னால் உங்களுக்கு சீக்கிரமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா மறந்துடும். ஸோ இப்போ நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அந்த ரீட்டைனிங் கேப்பபிலிட்டி நம்ம பிரெயினுக்கு அதிகம். ஸோ இந்த நோட்ஸ் எடுக்கிறதுல சர்டைன் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. நோட் மேக்கிங் நீங்கள் எப்போதுமே பண்ணும்போது கன்சைஸாக தான் பண்ணணும். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே மெட்டீரியலில் உள்ளதை அப்படியே பார்த்து எழுதுறதோ, இல்லை வந்து அந்த பாயிண்ட்ஸையே வந்து திரும்ப நோட்டில் ரிப்பீட் பண்ணுறதோ நோட் மேக்கிங் கிடையாது. நோட் மேக்கிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கான்செப்டை படித்து புரிஞ்சுக்கிட்டதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களோ உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய நோட் மேக்கிங் கன்சைஸாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் இருக்கணும். ஸோ நீங்கள் மெட்டீரியலில் இருக்கிற வேர்ட்ஸையே நோட்ஸில் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு கீ வேர்ட்ஸ் இருக்கலாம், கீ ஜார்கன்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் சென்டென்சஸ் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் இருந்தால் தான் கான்செப்ட் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். மெட்டீரியலில் உள்ளதே திருப்பி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் சீக்கிரமாகவே வந்து உங்கள் மைண்ட்லேருந்து எரேஸ் ஆகிடும். ஸோ இது நோட் மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு டிப்பு. நோட் மேக்கிங் கன்சைஸாக இருக்கணும், உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் இருக்கணும், அதாவது உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் நோட் மேக்கிங்கில் வரணும் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் வரணும், கீ ஐடியாஸ் வரணும். கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட அந்த கான்செப்டில் இருக்கிற கீ ஐடியாஸ்,
கீ ஐடியாஸை நீங்கள் கீ பாயிண்ட்ஸாக புல்லட்டட் பாயிண்ட்டோ இல்லை வந்து நீங்கள் வந்து சீரியல் நம்பரோ போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நோட் மேக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி டெஃபினேஷன்ஸு, ஃபார்முலாஸு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் மேக்கிங் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கான்செப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய இன்டர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் வருது ஒரு பெரிய டாப்பிக்கில் அப்படின்னா சப்ஹெட்டிங்ஸ் போட்டு அதை நீங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் அந்த நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து சில சமயத்தில் நீங்கள் வந்து டயக்ராம் போட்டு நீங்கள் வந்து மைண்ட் மேப்பிங்ன்ற கான்செப்ட் இருக்குது. அந்த மைண்ட் மேப்பிங் கான்செப்ட் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாக்டாக மைண்ட் மேப்பிங் டெக்னிக்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு புரிஞ்ச வகையில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் டயக்ராம்ஸு, ஹைரார்கி டயக்ராம்ஸு, பிரான்ச் டயக்ராம்ஸு, சர்க்யூட் டயக்ராம்ஸு, ரெண்டு கான்செப்டை வந்து கம்பேர் பண்ணுற கனெக்ட் பண்ணுற லெவலில் நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் போட்டுக்கலாம், டேபிள்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் நோட் மேக்கிங் டெக்னிக்கு. நோட் மேக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நோட் மேக்கிங் எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்னா அந்த நோட் மேக்கிங் வந்து உங்களாலே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எது என்ன எந்த பக்கத்தில் எழுதி வச்சுருந்தோம், என்ன டாப்பிக்காக எழுதணும் அப்படின்னே தெரியாது. யூனிட் வைஸு, டாபிக் வைஸு ஆர்கனைஸ்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் மேக்கிங்கை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த நோட் மேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நோட் மேக்கிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. யூனிட் வைஸ் ஆர்டராக தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த யூனிட்டில் உங்களுக்கு டஃபராக ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் மேக்கிங் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டஃபரான யூனிட்ஸை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப் யூ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் மேக்கிங்கில் 2 டைப் பண்ணலாம். நிறைய பேர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் நோட் மேக்கிங், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நோட்லேயோ இல்லை ஏதோ ஒரு நோட் பேட்லேயோ ஃபிசிக்கலாக நோட் மேக்கிங் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்ற மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. டிஜிட்டல் நோட் மேக்கிங்கும் இருக்குது. டிஜிட்டல் நோட் மேக்கிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா டிஜிட்டல் நோட் மேக்கிங்கில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவர் நோட்டுன்னு ஒரு டூல் இருக்குது, அதே மாதிரி கூகுள் கீப் இருக்குது, இதை மாதிரி வந்து நோஷன் ஒரு டூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் மேக்கிங்க்கு நீங்கள் டிஜிட்டலாக யூஸ் பண்ணலாம். இப்போ டிஜிட்டலாக நோட்ஸ் எடுக்கும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் அதில் லிங்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் டயக்ராம்ஸு, டேபிள்ஸு இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். இதை மாதிரி டிஜிட்டல் நோட் மேக்கிங்கில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஜிட்டல் நோட் மேக்கிங் ஷேரபிள், அதே மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், உங்கள் மொபைல்லே கூட அக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் டிஜிட்டல் நோட் மேக்கிங்கில் இருக்கிற சர்டைன் அட்வான்டேஜ். அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போதுமே நோட் மேக்கிங் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நோட் மேக்கிங்னு நீங்கள் சொல்லி எழுத ஆரம்பித்தாலே ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் சர்டைன் யூனிட்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு புக்கு, ஒரு கன்சைஸ் புக் மாதிரி அது வந்துடும். அப்போது நீங்கள் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணும்போதும் புக்கை படிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நோட் மேக்கிங் எடுக்கும் போதே சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஹைலைட்டரை வச்சு ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். டிஜிட்டல் நோட் மேக்கிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டேக் பண்ணுறது, ஸ்டிக் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ நோட் மேக்கிங் வந்து உங்களுக்கு பல வகையில் வந்து ப்ரிப்ரேஷனை வந்து உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இது ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் ப்ரிப்ரேஷன். நீங்கள் படித்த கான்செப்ட் மறக்காது, நீங்கள் படிக்கிறதுக்காக போடுற எஃபர்ட்ஸு உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக அந்த எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நோட் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கொடுக்குற இந்த நோட் மேக்கிங் ரிலேட்டடான டிப்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூடில் ஆன்லைன் வெர்சஸ் ஆஃப்லைன் டீச்சிங்கோட ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், டீச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மெட்டீரியலில் நம்ம வித்யாபவன் அகாடமி கொடுக்குற
ஃபர்ஸ்ட் பேப்பர் மெட்டீரியல் டிஎன் செட்டுக்கு டீச்சிங் ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஆஃப்லைன் வெர்சஸ் ஆன்லைன் டீச்சிங் மெத்தட்ஸ். நமக்கு ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட் எப்போதுமே நமக்கு வந்து சாக் அண்ட் டாக் மெத்தட் தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மெத்தடு. அதே மாதிரி ஓஹெச்பி மெத்தடும் ஓவர் ப்ரொஜெக்டர் இந்த மெத்தடில் டீச் பண்ணுறதும் தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மெத்தட்ஸு. இந்த மெத்தடில் நிறைய ட்ராபேக் இருக்குது. இந்த இந்த மெத்தடில் முக்கியமான ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒரு சைடு தான் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இருக்கும். டீச்சர் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இருக்கிற நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த ஆஃப்லைன் டீச்சிங் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சோர்ஸ் யார் அப்படின்னா டீச்சர் தான் சோர்ஸு. டீச்சர் இஸ் தி சென்டர் ஆர் தி சோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி எஜுகேஷ்னல் மெட்டீரியலை தான் நம்ம வந்து இங்கே வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ் டு பி பாஸ்டு டு தி ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மெட்டீரியல்ன்றது இட் இஸ் தி மீடியம் ஆர் இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ் சோர்ஸ் விச் இஸ் நீட் டு பி பாஸ் டு தி ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் தான் இங்கே ரிசீவர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் வே ஃப்ளோ தான் இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டீச்சர்ஸ் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக வந்து டீச்சர் வந்து ஃபார் ஹவர்ஸ் வந்து நாலேஜ் ஷேரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம டீச் பண்ணுறது ரீச் ஆனதா இல்லையான்ற ரெஸ்பான்ஸும் ஃபீட்பேக்கும் இதில் வந்து நம்ம அவ்வளோ எஃபெக்டிவாக கெட் பண்ண முடியாது. அதே மாதிரி டீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நோட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற கான்செப்டை தான் மோஸ்ட்லி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தட் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்னு எதுவும் இருக்காது. அதே மாதிரி வந்து இதில் வந்து டீச்சரோட ஹேண்ட் ரைட்டிங்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சப்போஸ் நிறைய இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வரும், டீச்சர் போர்டு எழுதுறது புரியல, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் புரியலன்னு. ஸோ இதில் வந்து டீச்சர்ஸ்க்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறதும் இந்த மெத்தடில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பட் ஆனால் ஆன்லைன் டீச்சிங்கில் இதெல்லாம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட் இன்டராக்ஷன் இந்த மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சருக்கும் இடையில இன்சஃபிஷியன்ட் இன்டராக்ஷன் தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து தியரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கோ லைஃப் டைம் சுச்சுவேஷன்ஸுக்கோ எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத ஒரு டீச்சிங் மெத்தட் இந்த ஆஃப்லைன் டீச்சிங் மெத்தட். அதே மாதிரி இதில் வந்து மெமரைசேஷன் இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. எந்த அளவுக்கு கான்செப்டை நம்ம ஞாபகத்தில் வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அதுக்கான கிரேட்ஸும் மார்க்ஸ் வரும். இது வந்து மார்க்ஸ் ஓரியன்ட் டீச்சிங் இந்த ஆஃப்லைன் டீச்சிங். பட் ஆன்லைன் மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து இந்த ட்ராபேக்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி வரலாம். ஆன்லைன் மெத்தட்ஸில் 2 டீச்சிங் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லேர்னிங். இந்த ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிள் டெர்மினாலஜிஸ் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. லேர்னிங்னு சொன்னோம் அப்படின்னா இதில் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேர்னிங்னு சொல்கிறோம். அதாவது எலக்ட்ரானிக் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணுறது, இதுதான் வந்து லேர்னிங்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து கவர் ஆகும். டெக்ஸ்ட்டு, ஆடியோ, ஒளி வழியாக நம்ம டீச் பண்ணுறது. அதே மாதிரி வந்து அனிமேஷன், அதேமாரி வீடியோஸு, அதே மாதிரி வீடியோ டேப்பு, சேட்டலைட்டு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடி வழியாக நம்ம வந்து டீச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து பாப்புலராக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்லேயும் இந்த லேர்னிங் இருக்கலாம், இல்லை கிளாஸ்க்கு வெளியவும் இந்த லேர்னிங் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஃப்ளெக்சிபிள் லேர்னிங், டிஸ்டன்ஸ் இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. அதே மாதிரி இதில் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணுன்றதும் நெசசிட்டி கிடையாது. லேர்னிங் பிளெண்டட் மெத்தடில் கூட இருக்கலாம்.
கிளாஸ் ரூம்ல நீங்கள் லேர்னிங்கை அடாப்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து லேர்னிங்கை வந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் தி கிளாஸ் ரூம் வந்து நீங்கள் வந்து வீடியோஸு, டெக்ஸ்ட்டு, ஆடியோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒன்ஸ் கண்டென்ட்டை கொடுத்துட்டு அதன் மூலமாக ஆஃப்லைன்லேயும் வந்து சாரி ஆன்லைன்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தவுட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் லேர்ன் பண்ணலாம். இப்போ ஆன்லைன் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியான டெஃபினேஷன் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்ன ஒரு நம்ம டெஃபினேஷன் கொடுக்கலான்னா அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி இன்டர்நெட் அண்ட் அ பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுற எல்லா லேர்னிங்ஸுமே வந்து ஆன்லைன் லேர்னிங் தான். ஆன்லைன் லேர்னிங் ஆர் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். வர்ச்சுவல் எஜுகேஷன்ற டெர்மினாலஜிஸும் இந்த ஆன்லைன் லேர்னிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். வெப் பேஸ்ட் லேர்னிங், அதே மாதிரி இன்டர்நெட் பேஸ்டு எஜுகேஷன், இதை மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் மீடியேட்டட் லேர்னிங், இப்படி வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங், எப்படி வேணாலும் நம்ம ஆன்லைன் லேர்னிங்ன்ற டெர்மினாலஜியை எதுக்கு வேணாலும் இன்டர்சேஞ்சபிளாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேட் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. தேர் கேன் பி அ செப்பரேஷன் ஆஃப் டீச்சர் அண்ட் லேர்னர். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் டீச்சிங் வந்து கொஞ்ச காலம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ப்ரைவேட் எஜுகேஷ்னல் ஆர்கனைசேஷனு, டுட்டரிங் இன்ஸ்டிடியூட்டு இவங்க வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அண்ட் ஆன்லைன் பேஸ்டு லேர்னிங்கை வந்து கவர்மெண்ட்டே வந்து இனிஷியேட்டிவாக எடுத்து நிறைய நமக்கு வந்து ஆன்லைன் கோர்சஸ் கொடுக்குறாங்க. வர்ச்சுவல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது வந்து செல்ஃப் ஸ்டடியை வந்து என்கரேஜ் பண்ணுறதுல இந்த ஆன்லைன் லேர்னிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் டுட்டரிங்கும் வந்து ஆன்லைன் மெத்தடில் கொடுக்குறது எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஆன்லைன் டீச்சிங்னு சொன்னாலே கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வழியாக நம்ம வந்து எஜுகேஷன் கண்டென்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2-வே கம்யூனிகேஷனும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வழியாக ஸ்டூடெண்ட் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் அவங்க வந்து டீச்சரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடில் நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் வந்துடுச்சு. எக்ஸ்டெண்டபிலிட்டி, அக்சசபிலிட்டி அண்ட் சூட்டபிலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்டெண்டபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸையுமே வந்து செல்ஃப் பேஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்சஸை படிக்கலாம். அதிலே லெவல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், எக்ஸ்பர்ட் லெவலு, இதை மாதிரி நீங்கள் கோர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி அக்சசபிலிட்டி வந்து யார் வேணாலும் கோர்சஸ் அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி சூட்டபிலிட்டி, யாருக்கு எந்த கோர்ஸ் தேவைன்றது வந்து அவங்களே டிசைட் பண்ணி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரைனிங்கை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டென்ட் அப்டேட் பண்ணுறதும் இந்த ஆன்லைன் மெத்தட்ஸில் ஆன்லைன் டீச்சிங்கில் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இமீடியட்டாக அப்டேட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு தெரியும் ட்ராவல் காஸ்ட்டு, டைம் சேவிங், இதெல்லாம் வந்து ஆன்லைன் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இப்போ வைடாக அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து எஃபெக்டிவாக ப்ரௌசர் பேஸ்டு டீச்சிங் வந்து ஒரு ப்ரௌசர் கனெக்ஷனை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் டீச்சிங் வந்து இப்போ வந்து கமர்ஷியல் டீச்சிங்க்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய நாலேஜ் சீக் பண்ணுறதுல லேர்னர்ஸ் ரொம்ப ஆன்லைனில் ஆர்வமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம கமர்ஷியலாகவும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இன்எக்ஸ்பென்சிவ் வேல நீங்கள் ஒரு கண்டென்ட் இப்போ ஒரு யூடியூப்பில் போடுறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மு, ஆன்லைன் டீச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏதாவது போடுறீங்க, ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் லேர்னிங் வெப்சைட்ஸில் போடுறீங்க அப்படின்னா அது வந்து வேர்ல்டு வைடு அக்சசிபிள், இன்எக்ஸ்பென்சிவ் வே. அதே மாதிரி டைரக்ட் ஆக்சஸ் டு மெனி அதர் ட்ரைனிங் ரிசோர்ஸஸ். இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. தீசஸ்ன்னு சொல்கிறோம். தீசஸ் எல்லாமே இன்ஃப்ளிப் நெட்டில் இருக்குது, ஸ்வயம் கோர்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் தான்.
அதேமாரி டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணுறதும், ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கை ரியல் ஃபீட்பேக்கை கெட் பண்ணுறதும் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மல்டிமீடியா கோர்சஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொபாஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியாது. நேரில் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அதுவே மல்டிமீடியாவில் அந்த கான்செப்டை கொண்டு வரதுன்றது கஷ்டம். அதே மாதிரி வந்து இன்டர்நெட் வந்து எல்லா டைப் ஆஃப் ட்ரைனிங்க்கும் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு லெபார்டரி கோர்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஆன்லைனில் நம்மளால் எஃபெக்டிவாக டீச் பண்ண முடியாது. லெபார்டரியில் வச்சு தான் டீச் பண்ண முடியும். இதை மாதிரி சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து காஸ்ட் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் காஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரூரல் ஏரியாஸ்லாம் இருக்குது அப்படின்னா பேண்ட்வித் லிமிட்டடாக இருக்கும், ஸ்லோயர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பேண்ட்வித் லிமிட்டேஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடாலஜிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து சில ப்ரௌசர்ஸ் சில மல்டிமீடியா கண்டென்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி கம்யூனிட்டி கனெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பர்சனலாக லேக் ஆகும். ஸ்டீவ் லஹர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன் ஆன்லைன் லேர்னிங் conditions performed better than those receiving face-to-face instruction. ஸ்டீவ் என்ன சொல்றாரு அப்படின்னா 2009ல இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறவங்களை விட வந்து ஃபேஸ் டு ஃபேஸில் லேர்ன் பண்ணுறவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆன்லைன் லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய நமக்கு கவர்மெண்ட் கிரியேட்டட் கோர்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்வயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இதுதான் ஸ்வயம்ன்ற அந்த போர்ட்டலோட எக்ஸ்பான்ஷன். இதுதான் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஜுகேஷன் ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் லேர்னிங்கை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வயம் போர்ட்டல் இருக்குது. அதே மாதிரி வந்து இதுக்கு இந்த கோர்சஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடி பிளாட்ஃபார்மை தகவல் தொழில்நுட்பத்தை ரொம்பவே வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வயம் கோர்சஸ் எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்னா மட்டும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சர்டன் அமௌண்ட் வந்து நாமினல் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த ஸ்வயம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரிட்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு டிஜிட்டல் கோர்ஸ் தான் இந்த ஸ்வயம் கோர்சஸ்ஸு. இதுக்கு முக்கியமாக வந்து இதோட பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ், ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி. எல்லாருக்கும் எஜுகேஷனில் வந்து அக்சசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஈக்குவலான எஜுகேஷன் இருக்கணும், குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கணும். இந்த ஒரு அப்ஜெக்டிவில் தான் வந்து இந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்வயம் கோர்சஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனி ஒன் எனிவேர் அட் எனி டைம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இந்த கோர்சஸை வந்து அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த கோர்சஸை ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே டீச்சர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸு. எம்ஹெச்ஆர்டி தான் இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் என்பிடெல், ஐஐடி அண்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் கூகுள் இன்கார்பரேஷன், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம். இது எல்லாமே இவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் நமக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வயம் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோர்சஸ் அண்ட் வித் 8000 ஹவர்ஸ் ஆஃப் லேர்னிங்கை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதேமாதிரி ஸ்கூல் 9th to 12th போஸ்ட் கிராஜுவேட் வரைக்குமான கண்டென்ட்டை கூட ஸ்வயம்ல டெலிவர் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட், இன்ஜினியரிங், லா, இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த ஸ்வயம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஎன் செட்லேயோ யூஜிசி நெட்லேயோ வரும். அதே மாதிரி இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. 9th போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்குமான கிளாஸஸ்க்கு கண்டென்ட் ஸ்வயம் மூலமாக டெலிவர் பண்ணுறாங்க. அதே மாதிரி 4 விதமாக வேலை வந்து ஸ்வயம் கோர்சஸ் இருக்குது. வீடியோ லெக்சரு, அது நமக்கு தெரிஞ்சது தான். அது மாதிரி நிறைய மெட்டீரியல், பிடிஎஃப் மெட்டீரியல், டவுன்லோட் பிரிண்ட் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல், அது ஒரு
கோர்ஸோட கொடுக்குறாங்க. அதே மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் அந்த கோர்ஸுக்கு இருக்கும், டெஸ்ட் அண்ட் குவிஸஸு. அதே மாதிரி ஆன்லைன் ஃபாரம்ஸும் இருக்கும். இது 4ம் சேர்ந்து தான் ஒரு கோர்ஸ் வந்து ஸ்வயம்ல வந்து டெலிவர் பண்ணுறாங்க. எல்லா கேட்டகரி ஆஃப் கோர்சஸ் இன்ஜினியரிங்கில் ஆரம்பித்து உங்களுக்கு சயின்ஸு, ஹியூமனிட்டிஸு, எல்லா மேஜர் கேட்டகரி ஆஃப் டொமைன்ஸில் உங்களுக்கு வந்து வீடியோ லெக்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ப்ராக்டர்டு எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் வந்து நாமினல் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இந்த எக்ஸாம் வழியாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அசஸ் பண்ணலாம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் வரலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்வயம் பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் ஆஃப் தி டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் என்பிடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி அசைன்மெண்ட் இருக்கும், ப்ராக்டர்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும், ஆத்தரைஸ்ட் பார்ட்னர்ஸோட அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். டெசிக்னேட்டட் சென்டர் அலாட் பண்ணிடுவாங்க. இத்தனை வீக்ஸ், 4 வீக்ஸ், 8 வீக்ஸ், 12 வீக்ஸ் கோர்சஸ்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்றதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து போய் அந்த டெசிக்னேட்டட் சென்டரில் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவில் அவங்கள இந்த ஸ்வயம் கோர்சஸும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ எலக்டிவ் கோர்சஸ்க்கோ சாஃப்ட்வேர் கோர்சஸ்க்கோ நீங்கள் கொடுக்குற கிரெடிட்ஸை வந்து இந்த கோர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி மேசிவ் ஆன்லைன் கோர்சஸுக்கு வந்து லோக்கல் சாப்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், லோக்கல் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். அதே மாதிரி கோஆர்டினேட்டர்ஸ் ஆஃப் ஸ்வயம் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் இதோட அப்ரிவேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். சிஇசி, கன்சார்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன். எதுக்கு இப்போ சிஇசி பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷனுக்கு சிஇசி வந்து கண்டென்ட் கொடுக்குது. போஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஜினியர், போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு யூஜிசி. அதுமாரி இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்பிடெல், இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் ஏஐசிடி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ்க்கு வந்து ஸ்வயமில் இருக்கிற கோர்சஸ்க்கு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ப்ராக்டர்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணி சர்டன் மார்க்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் 2016 யூஜிசி கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஸ்வயம் கோர்சஸுக்கு நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்றத உங்களுக்கு கெசட் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. ஸ்வயம்க்கு மொபைல் ஆப்பும் இருக்குது. ஸ்வயம் பிரபான்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸ்வயம் பிரபா வந்து இதுவுமே எம்ஹெச்ஆர்டியோட மினிஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச் டைரக்டாக டிவி மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்வயம் பிரபாவில் கோர்சஸை டெலிவர் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு GSAT 15 சேட்டலைட் யூஸ் பண்ணுறாங்க. டிடிஹெச் சேனல்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேலையும் 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நியூ கண்டென்ட்டு, ரிப்பீட்டட் கண்டென்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த சேனல்ஸ் எல்லாமே பிசாக் காந்தி நகர்லேருந்து உங்களுக்கு வந்து அப்லிங்க் பண்ணுறாங்க. கண்டென்ட் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த ஆர்கனைசேஷன்ஸ் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9th to 10th, அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்டு, ஹையர் எஜுகேஷன் கண்டென்ட்டு, கரிக்குலம் பேஸ்டு கண்டென்ட், இதுதான் இந்த டிடிஹெச் சேனல்ஸில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி வந்து கொஷின் கேட்பாங்கன்னா, எந்த சேனலில் எந்த கண்டென்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சேனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட சேனல் நேமையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பாருங்கள், வகீஸ், சான்ஸ்கிரிட்டி, பிரபோத், சரஸ்வதி, இந்த மாதிரி சேனல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது. ஒன்று எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான சேனல்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடான சேனலுக்கு வந்து என்ன சேனல் நம்பர்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வரலாம். இல்லை மல்டிபிள் சாய்ஸ்லேயே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி சேனல் நம்பரு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் அவங்க கொடுக்குறாங்கன்றது வரும். இல்லை இப்போ வந்து ஏதாவது ஒரு
கௌதில்யா அப்படின்னு இருக்கு. இதை கொடுத்துட்டு இது வந்து எந்த சேனல் வந்து எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் கொஷின் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த நம்ம மெட்டீரியலை இதை வந்து நம்ம வந்து டேபிளர் காலமாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, யார் யார் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த சேனல் நம்பரில் எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குது அப்படின்றத இங்கே பாருங்கள். இங்கே வந்து வெல் ஆர்கனைஸ்டாக கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இந்த மேசிவ் ஆன்லைன் கோர்சஸ்லேயும் நம்ம என்பிடெல் மாதிரி தான். இதில் என்னென்னா ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் 2008 இனிஷியேட் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு நிறைய எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதேமாதிரி நிறைய வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இந்த மூக்ஸ் கோர்சஸை ப்ரொவைட் பண்ணுது. இதுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ஓப்பன் ஆக்சஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வேணாலும் வந்து கண்டென்ட்டை ஷேர் பண்ணலாம். மேசிவ் இது வந்து ஓப்பன் டு ஆல். அதே மாதிரி யூ கேன் ஸ்டடி ஆன்லைன். அதே மாதிரி கோர்சஸும் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. பெஸ்ட் ப்ரிஃபர்ட் ஃபார் டிஸ்டன்ஸ் லேர்னிங். அதே மாதிரி ஸ்காலரிஃபைன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதுவும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். இது வழியாகவும் நம்ம கோர்சஸை வந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ மூக்ஸ் கோர்சஸை பொறுத்தளவில் வீடியோ காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ இபுக்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் சப்ஜெக்ட்டுக்கு அந்த சப்ஜெக்டில் இருக்கிற மேஜர் கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் லெக்சர்ஸ் இருக்குது. கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபாரம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து வீக்லி இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு அந்த கோர்சஸ்லேயே உங்களை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாமும் இருக்குது. இதுக்கும் ப்ராக்சர்ட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மூக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 5 ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பிளாட்ஃபார்ம் எது, நிறைய பிளாட்ஃபார்ம் சொன்னோம் இல்லையா, ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி இமெயில் அட்ரஸ் போதும். எப்படி இதில் வந்து 3 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஆடிட்டட் கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் ஃப்ரீ கோர்சஸ் தான். பட் இதெல்லாம் வந்து என்னென்னா மேண்டட்டரியான கோர்சஸ். அதேமாதிரி சர்டிஃபைடு கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குது. ஏதாவது ஒரு இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் வித் சர்டன் பேமெண்ட். ஸோ இந்த 3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடிட்டட் கோர்சஸ், சர்டிஃபைடு கோர்சஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பாப்புலர் பிளாட்ஃபார்ம்ஸு அலிசான். இதில் வந்து இது வந்து என்னென்னா ஓப்பன் டு ஆல்ன்றதுனால போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸும் வருவாங்க, அதர் கண்ட்ரி இன்ஸ்டிடியூட்ஸும் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாப்புலர் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னன்றதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த டேபிளில். So that's all about the online versus offline teaching methods and various online platforms for teaching learning process. அடுத்த காணொளியில் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் பார்ப்போம். ஸோ எங்கள் மெட்டீரியலில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். 10 யூனிட்ஸ் இருக்கும். டிஎன் செட்டுக்கு, யூஜிசி நெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்களோ இது வரைக்கும் இந்த மெட்டீரியலை வாங்காதவங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் போய் வாங்கிக்கலாம். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்னோடய பர்சனல் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த காணொலியில் நம்ம இதே டீச்சிங் ஆப்டிடியூடில் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்ப்போம் அப்படின்னா டீச்சிங் எய்ட்ஸ்
நிறைய டீச்சிங்க்கு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டிங் எய்ட்ஸ் இருக்குது. இது ரிலேட்டடான கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து டிஎன் செட் எக்ஸாம்ஸில் நிறைய அப்பியர் ஆகும். யூஜிசி நெட்டில் கூட இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும், டீச்சிங் எய்ட்ஸு. அதே மாதிரி இவாலுவேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், டீச்சிங்கில் லேர்னிங்கை எப்படி இவால்வேட் பண்ணுறது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ், இது ரிலேட்டடான கான்செப்ட்ஸும் இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்குள்ளார நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஏற்கனவே இந்த காணொலியில் சொன்ன மாதிரி நோட் மேக்கிங் எடுத்து நீங்கள் படிக்கும் போது அது எஃபெக்டிவ் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் நோட் மேக்கிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போதும் நீங்கள் வந்து நோட்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரிமெம்பரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்ற விஷயத்தையும் நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.